டேய் இங்க தானே இருக்கும். என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப? ஆக்சுவலா வந்து குட் பேட் அக்லி படம் வந்து நல்லா போகணும்னு சொல்லிட்டு நிறைய தளபதி ஃபேன்ஸே வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து நம்ம போஸ்ட் போட்டு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா வந்து இந்த முறை வந்து குட் பேட் அக்லி நல்லா போகணும்னு நாங்கள் 2 பேருமே தளபதி ஃபேன் தான். ஸோ நல்லா போகணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா, படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியால போட்டாங்க. ஆக்சுவலா வந்து விடாமுயற்சி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் தான் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சோஷியல் மீடியால போட்டுட்ருந்தாங்க. பட் வந்து தளபதி எப்ப வந்து இனிமேல் சினிமா நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரோ, அப்பயே இந்த காம்படிஷனு, இந்த நீங்க, நானு இந்த இதே கிடையாது. என்னன்னா ஒரு பக்கம் போயிட்டாரு. ஒரு பக்கம் போயிட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வச்சு வந்து நம்ம சண்டை போடுறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து தளபதின்றத விட, தளபதி அண்ட் தல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, தல வெர்சஸ் தளபதி இருந்தது. இதெல்லாம் வேணாம். தலையும் இருக்கட்டும், தளபதியும் இருக்கட்டும். தலையோட படங்கள் நல்லா போட்டும், தளபதி படங்களும் நல்லா போட்டும். ஸோ இந்த மாரியான ஒரு அன்மெச்சூர்டா நடந்துக்கிறது வந்து எல்லா தல ஃபேன்ஸும் கிடையாது. ஒரு சில ஃபேன்ஸ்னால மட்டும் தான். லைக் இந்த அந்த மாரிதான் வானா இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அந்த அளவுக்கு எமோஷன் ஆயிட்டு உன்னை யார் என்ன சொன்னாங்க? இந்த விஐபி படத்துல இப்ப என்னடா உனக்கு நான் தோத்துறேன், நான் தோத்துட்டேன் ரைட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ எதுக்கு அந்த அளவுக்கு எமோஷன் ஆயிட்டு வாயில ஜொல்லு ஊட்டுனெல்லாம் கத்துறான் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி தற்கொலைங்க இருக்கிறதுனால தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இப்போ டவுன்ல இருக்குதுங்க. ஸோ அது என்ன தெரியுங்களா? அதாவது தமிழ் சினிமாவில் இப்போ வந்து ஒரு 1000 கோடி அச்சீவ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக நமக்கெல்லாம் இருக்குது. பட் நம்மக்கிட்ட நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சில தற்கூறிங்கனால என்ன ஆகுது அப்படின்னா, படத்தை வந்து ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போய் பார்க்காமையும் சரி, இல்லை நிறைய ட்ரோல் பண்ணுறது, ரிவ்யூ கொடுக்குறவங்க தப்பாக கொடுக்குறதுல அப்படின்னு நிறையா ஆகுது. ஸோ நம்ம தமிழ் சினிமாவை நம்ம தான் லைக் வந்து நம்ம தான் கெடுத்துக்கிறோம். லைக் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறனாலையும், இன்னொருத்தரை வந்து ட்ரோல் பண்ணுறனாலையும். ஸோ எப்பயுமே தளபதி அப்படின்றது இல்லாமல் 2 பேருமே ஒன்று தான். இப்போ தளபதி அவர் வந்து வேறு ட்ராக்ல போயிட்டாரு. ஸோ தலை தான் இனிமேல் சினி ஃபீல்டில் நல்லா வரணும் இருக்க போகிறாரு. ஸோ அவரை வந்து தளபதி ஃபேன்ஸாக நாங்களும் அவரை போட்டுரும், அவங்க சைட்லேருந்தும் எங்களுக்கு சப்போர்ட் வரும். ஸோ நாங்கள் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம். பட் ஆனால் ஒரு சில தற்கொலைங்க வேணும்னே பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நடந்த இந்த விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, தலை வந்து இன்டர்வல் பிளாக்ல குட் பேட் அக்லியில் தளபதி ரெஃபரன்ஸ் அவரே வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நான் அங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. பட் ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு யூனிக் இருக்கும்போது நம்ம ஏன் அதை அடிச்சுக்கணும்? ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது எதுவுமே தெரியல. ஸோ அப்கமிங் டேஸ்லையாவது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் 1000 கோடியை அடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கணும் தமிழ் சினிமா. அதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம். ஆக்சுவலாக தளபதியே பார்த்தோம்னா அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நம்ம நண்பர் அஜித் மாதிரின்னு சொல்கிறாரு, தலைனா அது ஒருத்தர்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து மாஸ்டரில் பார்த்தோம்னா தலை படத்தோட ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நானே சண்டை போட்டிருக்கேன் தலை வெர்சஸ் தளபதி. இது எப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு பார்த்தோம்னா, ஒரு 2022 அதுக்கப்புறம் தான். ஏன்னா இந்த ஃபேன் வார்னால நம்ம மூவிஸோட கலெக்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்குது. அட் த சேம் டைம் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட் அவங்க வந்து ஒரு ஆவரேஜான படம், பட் ஸ்டார்டம் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வச்சு இன்னைக்கு வந்து இந்தியாவிலே பிக்கஸ்ட் கலெக்ஷன் வந்து அடிச்சிருக்காங்க. பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு நம்ம படங்களை பார்க்கும்போது ஒரு வந்து ரைட்டிங் இருக்காது. வெறும் மாஸ் மட்டும் தான் இருக்கும். பட் சிம்பிள் எக்ஸாம்பிள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில புஷ்பா என்னங்க நல்லா இருக்கு, என்னங்க கதை அதுல சொல்லுங்க. நார்மல் ஸ்டோரி, நார்மலான அந்த ஒரு ஸ்டெப், அந்த ஒரு போஸ், அதுக்கே 1000 கோடி 2000 கோடி 1800. இது புஷ்பா 2லாம் பாத்தீங்கன்னா 2000 கிட்ட போயிடுச்சுங்க. ஸோ என்ன இருக்கு அதுல அப்படின்றது எதுவுமே புரியல எனக்கு. ஸோ அதுதாங்க நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தளபதி ஃபேனாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, படம் எந்த படம் வந்தாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நாங்கள் இது வரைக்கும் போய் போட்டது கிடையாது. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து தளபதி படங்கள் மட்டும் தான் நல்லா ஓடும்னு நினச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் மாறி இனிமேல் படங்கள் நல்லா போகணும், தளபதியும் நல்லா இருக்கணும். தளபதி வந்து அவர் ட்ராக்ல போய் அவர் நல்லா இருக்கணும், தலையும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து கார்லேஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து படங்கள் நல்லா தான் பண்ணணும்னு தான் எங்களுடைய ஒரு விருப்பமும். ஆக்சுவலாக தலை வெர்சஸ் தளபதியாக இருந்தவங்க பார்த்தோம்னா, தலை வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காரு, தளபதி கம்ப்ளீட்டாக ட்ராக்கே மாற்றி வேறு ரூட்டில் போயிட்டுருக்காரு. ஸோ 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்சது பண்ணிட்டோங்க. 2 ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யார் மீடியாவில் இருக்காங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுறோம். தளபதி ஃபேன்ஸ் வந்து தலை ஃபேன்ஸோடைய படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் தலை ஃபேன்ஸும் தளபதியோட படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஒரு அன்மெச்சூர்டான ஒரு கமெண்ட்ஸ், அன்மெச்சூர்டான ஒரு வார்த்தைகள் சொல்கிறத தவிர்த்துட்டு, தலை ப்ளஸ் தளபதி இப்படி போனோம்னா நம்ம வந்து இனிமேல் கரெக்டாக இருக்கும். இந்த விஸ்ஸஸ் இந்த கம்பேரிசனே இனிமேல் வேணான்றதுல நான் ஒரு கம்பேரிசன் வைக்கிறேன். சொல்லுங்க. மெச்சூரிட்டி விஸ் தற்குரிஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தின்னு திரும்புறோம்னா தற்குரின்னு தான் நம்ம பேர் வைக்கணும். தற்குரி ஃபேன் வந்து அனில் வாங்கடா ரைட்டு எங்கடா வரணும்? நான் உங்க கூட தானே படம் பார்த்துட்டு எங்க வரணும்?